ஆஸ் யூஷுவல் முதல்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும்னா விநாயகர் வேண்டுற மாதிரி நம்ம பிரசிடெண்ட்டை முதல்ல கூப்பிட்டு நான் ப்ரோக்ராம் தொடங்க வைக்க சொல்கிறேன். ஸ்ரீதரன் நீங்களே வந்துருங்க. வேகமாக இருந்ததுனால கீழே வந்து பேசுகிறேன். நான் கம்மியாக இருக்கிறதுனால மேலே ஏறி பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஈத் அல் அதா, ஈத் முபாரக் உங்கள் எல்லாருக்கும். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ரம்ஜான் தான் கேள்விப்பட்டிருப்போம், ஈத் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய உண்மையான தாற்பயம் எல்லாருக்கும் தெரியுமா? நீங்களாவது யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா தாற்பயங்களா? அதாவது கடவுளுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். நம்ம அன்பு, நம்ம உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கடவுளுக்கு பண்ணிட்டு அவர் மூலமாக மற்ற எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற தாற்பயம் தான் இந்த ஈத் முபாரக். கரெக்டாமா? இது என்னால் படிச்சுறாங்க. நம்மளும் வருஷம் ஈத் முபாரக் கொண்டாடி தான் இருக்கோம். இது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து ரோட்டில் போகிறவங்கலாம் வந்து பாய் வீட்டில் வந்து வாங்க சாப்பிட்டு போகலாம், பிரியாணி சாப்பிட்டு போகலாம் அப்படின்வாங்க. இல்லை நாங்கள் சின்ன பசங்களாக இருந்தாங்க, எங்களுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க. நாங்கள் பக்கத்தில் பஸ் வந்துருந்துச்சுன்னா அங்கெல்லாம் போய் உட்காந்துக்குவோம். எதுக்கு? கஞ்சி குடிக்கிறதுக்கு. ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை அவங்களுக்கு. இந்த பண்டிகையில் எல்லா நலங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். எல்லாருக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். எல்லா பண்டிகைக்கும் அந்தந்த பண்டிகைக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு தயாரித்து கொடுக்குறாங்க. நம்ம மெனு பிளான் விஜயும் ஜோதியும். இன்னைக்கு ஸ்பெஷலாக பிரியாணி, அது தொடக்கறியோட, ஆனால் ஆள் கம்மியாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, தொடக்கறி நான் எடுத்து வச்சுருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆள் கட்டி கொடுத்துட்டா சரியாக போகுது. இங்கே ஒரு தங்கச்சிக்காரி இருக்கு, அவர் தான் தொடக்கறி கட்டே இருப்பாங்க. நம்ம பிரியா டான்ஸர் இருக்காலே, அவருக்கு தொடக்கறினா சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது எனக்கு தொடக்கறினா சாப்பிட பண்ணிடுவான். இன்னைக்கு வரல, சரி ஒன்று எடுத்து கட்டிட்டு போவோம். எல்லாருக்கும் இன்னொரு வாழ்த்துக்கள். வர சொன்ன மாதிரி இன்னைக்கு ரொம்ப ப்ரோக்ராம் பண்ண வேலை கிடையாது. இது வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏதாவது மனசில் பட்டதுன்னா தமிழ் சங்கத்தில் இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வேணும், இல்லை இந்த ப்ரோக்ராம் சரியாக இருக்கும், இந்த ப்ரோக்ராம் சரியாக இருக்காது, இதை வேணால் இது பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் மனசு தொட்டு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வரலாம். ஏன்னா மற்ற ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுனால யாரையும் வந்து பேச வர முடியறதில்லை. இப்போ வந்து ப்ரோக்ராம் கம்மியாக இருக்கிறதுனால தயவுசெய்து அவங்களோட மனசில் இருக்கிறது தயவுசெய்து வந்து சொல்லுங்கள், எப்படி பண்ணாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. உங்களுடைய உதவி தேவை. தேங்க்யூ.